டி ராஜேந்திரன் என்ன சொல்லியிருக்காரு கோர்ட்ல அப்படின்னா, 1 கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்தது தெளிவா அக்ரிமெண்ட்ல இருக்கு. 365 நாள் வேற எந்த படத்துலயும் நடிக்கல. அதனால என்ன சொல்றாங்க, அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கு, 1 கோடி ரூபா அது வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ள படத்தை முடிக்கலன்னா அந்த 1 கோடி ரூபாயே சிம்பு திருப்பி தர வேணான்னு இருக்குல்ல, அதன்படி பாத்தீங்கன்னா தீர்ப்பு சொல்லிடுறாங்க. பெப்சி மூலமா பாத்தீங்கன்னா அரசன் படப்பிடிப்புக்கு சிம்பு வந்து இந்த பணத்தை வந்து செட்டில் பண்றதுக்கு முன்னாடி நடத்தக்கூடாதுன்னு ஒரு தடை போடுறாரு. அந்த படம் வந்து இப்ப தற்காலிகமா வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு நடுவுல என்னன்னா, சிம்புவே நேரடியா போயிருக்காரு ஐஸ்வர்யா கணேசன், நீங்க வந்து 14 கோடி கேட்கறீங்க, நான் ஒரு 5 கோடி கொடுத்துட்றேன், இதை வந்து முடிச்சுக்கலாம் அந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா ஐஸ்வர்யா கணேசன் வந்து இறங்கி வரல. ஆடுகளம் கதிரேசன் இருக்கார்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தனுஷ்க்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்துட்டு தனுஷனுடைய தேதிக்காண்டி ரொம்ப நாளா காத்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல பெப்சியை வச்சு படப்பிடிப்பு நிறுத்த சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு பெப்சி வந்து கோஆபரேட் பண்ணல. ஆனா இன்னைக்கு வந்து பெப்சி வந்து கோஆபரேட் பண்ணிருக்காங்க. ஏன் கோஆபரேட் பண்ணிருக்காங்கன்ற கேள்வி வந்து, சிலம்பரசன் வந்து தன்னை சரி பண்ணிக்கணும், அதான் உண்மை. சில வருடங்களுக்கு முன்னாடி சரியா படப்பிடிப்புக்கு போறதில்ல, டப்பிங்க்கு போறதில்ல, இந்த மாதிரி நிறைய வந்து பிரச்சனைகள் தயாரிப்பாளர்கள் கொடுத்துட்டு இருந்தாரு. அது காரணம் வந்து அவர் கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருந்தாரா, பெருசா இந்த லைஃப் வந்து நினைக்கலையா சினிமா லைஃப் அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா கலர் கண்ணாடி வியூவர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக மிகப்பெரிய ஒரு டாக்கு வந்து அரசன் படப்பிடிப்பு வந்து நிறுத்தப்பட்டது தான் மிகப்பெரிய ஒரு டாக்காக இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக இதில் என்ன நடந்தது அப்படின்றது வந்து நம்மள்ட்ட விரிவாக பேசுறதுக்காக வந்திருக்காங்க சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் உங்களை ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும், ஸோ திரும்பி பார்க்கறதுல சந்தோஷம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த அரசன் படம் வந்து நிறுத்தப்பட்டது அப்படின்றப்ப எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு டாக் இருந்தது. ஸோ அது ஏன் ஃபர்ஸ்ட் நிறுத்தப்பட்டுச்சு, அதுக்கு டிஆர் சாரும் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார், நிறைய சப்போர்ட்டிவான விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ என்ன சார் ஆக்சுவலாக என்ன நடக்குது உள்ள? இதுக்கு டிஆர் சார் கூட பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு. நடந்தது என்ன அப்படின்னா, வெந்து தணிந்தது காடு, அது வந்து கௌதம் வாசுதேவன் மேனன் டைரக்ட் பண்ணாரு, சிம்பு நடிச்சாரு, வேல்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிச்சாங்க, ஐஸ்வர்யா கணேசன் தயாரிப்பாளர். ஸோ அந்த படம் படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கிற காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா கொரோனா குமார்னு ஒரு கதை, ஒரு புது இயக்குனர் வந்து சிம்புக்கு சொல்கிறாரு. கதை கேட்ட சிம்பு ரொம்ப நல்லா இருக்கு பண்ணலான்னு சொல்கிறாரு. அது எப்படின்னா, அது அந்த நேரம் கொரோனா காலம், கொரோனா பரபரப்பாக இருந்த காலத்தில் நிறைய கொரோனா வச்சு நிறைய காமெடிகள் நிறையா விஷயங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த நேரத்தில் அந்த கதையை சொல்லியிருந்தாங்க. அது அந்த மாதிரி ஒரு ஹியூமர் சப்ஜெக்ட் அது. ஸோ அந்த படம் வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஆரம்பிக்க முடியல, அதுதான் உண்மை. அந்த படத்துக்காண்டி பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா வந்து ஐஸ்வர்யா கணேசன் வந்து சிம்புக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்காங்க. ஸோ குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பிக்க முடியாமல் தள்ளி போயிடுச்சு. 1 வருஷத்துக்கு மேலே ஆனதுக்கப்புறம் அது கொரோனாவுடைய ட்ரெண்டே போயிடுச்சு, எல்லாமே டோட்டலாக அவுடேட்டட் ஆயிடுச்சு. அதனால சிம்பு என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, இது டோட்டலாகவே அவுடேட்டட் ஆயிடுச்சு, இப்போ போய் கொரோனா குமார்னு எடுத்தால் ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால வேற ஏதாவது ஒரு கதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க தயாரிப்பாளரும் சிம்புவும் சேர்ந்து. ஸோ ஓகே, வேற ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. வேற ப்ராஜெக்ட் பண்ணணுன்னா சரியான இயக்குனர் வேணும், சரியான கதை வேணும், பல விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி ஒரு ப்ராஜெக்டாக வந்து சிம்புக்கு வந்து அமையலை. சிம்பு பெரிய ஹீரோ, இன்றைக்கி வந்து ஒரு படம் பண்ணுறார் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்கணும், அந்த படம் வந்து சூப்பர் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு பெரிய ஹீரோவாக அவர் கால்குலேட் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. ஸோ அப்படி அவர் வந்து ஒரு சரியான ப்ராஜெக்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்ற மாதிரி வெயிட் பண்ணுறாரு. ஐஸ்வர்யா கணேசன் வந்து சரியான படம் கிடைக்காம அவரும் வெயிட் பண்ணுறாரு. ஸோ இதுதான் இப்போ இந்த மாதிரி வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு. அந்த நேரங்களில் சிம்பு வந்து வேறு படங்களில் நடிக்க போகிறாரு, வேறு படங்கள்னால் தக் லைஃப்லாம் நடிக்க போகிறாரு. அப்போ ஐஸ்வர்யா கணேசன் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் முதல்ல அட்வான்ஸ் கொடுத்தேன், எனக்கு படத்தை முடிச்சு கொடுத்துட்டு தான் அடுத்த படம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த பாயிண்டில் தான் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும், சிம்புக்கும் ஐஸ்வர்யா கணேசனுக்கும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஐஸ்வர்யா கணேசன் என்ன சொல்கிறாருன்னா, சிம்புட்ட நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க, அட்வான்ஸை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா கணேசன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த படத்தினுடைய ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு நான் ஒரு 7-8 கோடி ரூபா செலவழிச்சிருக்கேன், படம் பூஜையே போடல, படம் ஷூட்டிங்கே போல, ஆனால் ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு 7-8 கோடி ரூபா செலவழிச்சிருக்கதா அவர் சொல்கிறார். அது என்ன ப்ராஜெக்ட் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஒருவேளை பெரிய ஒரு நடிகர்களை புக் பண்ணியிருந்தாங்களா, பெரிய இசையமைப்பாளரை புக் பண்ணியிருந்தாங்களா, அவங்களுக்குலாம் அட்வான்ஸ் கொடுத்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ மொத்தம் அதுக்கு வட்டி வேற கட்டியிருக்கேன், டோட்டலாக ஒரு ப்ராஜெக்ட்டு, அதுக்கு 1 வருஷம் வட்டி கட்டியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க, அட்வான்ஸு, ப்ரீ ப்ரொடக்ஷன் செலவு, வட்டி எல்லாமே சேர்த்து 14 கோடி ரூபா திருப்பி கொடுங்கன்னு வந்து சிம்புட்ட கேட்குறேன். 14 கோடியா சார்? ஆமாம், வாங்கினது 1 கோடி தானே சார்? வாங்கினது 1 கோடி தான். அவர் சிம்புவை நம்பி நான் படம் ஆரம்பிச்சிட்டேன், இவ்வளோ செலவழிச்சிட்டேன், அந்த எல்லாத்தையும் சேர்த்து தான் சிம்பு கொடுக்கணும். ஏன்னா சிம்பு உடனே ஒரு படம் நடிச்சு கொடுக்கணும், இல்லைன்னா எனக்கு இதை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறது அவரோட டிமாண்ட். இது எப்படி சிம்பு ஒத்துக்குவார்? ஆட்டோமேட்டிக்காகவே பிரச்சனை வரதானே செய்யும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் சங்கம், அப்புறம் வந்து நடிகர் சங்கம், பெப்சி எல்லாம் தலையிட்டு பேசினாங்க. ஆனால் சங்கங்கள்லாம் பேசி கூட அதில் ஒரு முடிவு வரல, அதான் உண்மை. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா கணேசன் என்ன பண்ணார் அப்படின்னா,
கோர்ட்டுக்கு போயிட்டார். கோர்ட்டுக்கு போய் இந்த மாதிரி இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, சிம்பு கொடுத்த அட்வான்ஸு, வட்டி எல்லாம் சேர்த்து வந்து சிம்பு கொடுக்கணும். ஏன்னா வந்து சிம்பு நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு. அதனால தான் நான் அந்த படத்தை தொடங்கினேன். ஸோ அந்த படம் ஆரம்பித்த வகையில் எனக்கு இவ்வளோ ரூபா செலவாயிருக்கு. அந்த நஷ்டமெல்லாம் வந்து சிம்பு தான் ஏற்றுக்கணும். அட்வான்ஸை மட்டும் திருப்பி கொடுத்தா பத்தாது, இந்த மொத்த காசையும் திருப்பி கொடுக்கணும்னு கோர்ட்டில் வந்து நீதிமன்றத்தில் கேஸ் போடுறாரு. இந்த கேஸ் வந்து சிம்பு மேலே போடப்பட்ட கேஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி ராஜேந்தருக்கு வந்து பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்குறாரு சிம்பு. அதாவது என் சார்பாக நீங்கள் போய் நடத்துங்கப்பா அப்படின்னும் போது டி ராஜேந்தர் கோர்ட்டுக்கு வராரு. கோர்ட்டில் வந்து டி ராஜேந்தர் அந்த அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க வேல்ஸ் இன்டர்நேஷ்னலுக்கும் சிம்புக்கும். அது என்ன அப்படின்னா, இந்த கொரோனா குமாரன் படத்தில் நடிக்கிறதுக்கு 1 கோடி ரூபா அட்வான்ஸ் வந்து சிம்பு கொடுத்துருக்கு. இந்த படம் வந்து ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருந்துச்சு, தொடங்கப்படலைன்னா இந்த 1 கோடி ரூபா அட்வான்ஸை வந்து தயாரிப்பாளர் திருப்பி கேட்க முடியாது. அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்குன்னா, இந்த 1 கோடி ரூபாயே திருப்பி கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட்டில் இருக்குது. இதை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அது இல்லாமல் கோர்ட்டில் இந்த 1 கோடி ரூபா டெபாசிட் பண்ணுறாரு. டெபாசிட்னா இந்த வழக்கு இந்த 1 கோடி ரூபா தான் பிரச்சனை, எங்கள் சைட்லேருந்து அதை நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம், திருப்பி கொடுக்க ரெடியாக இருக்கும், அதை நாங்கள் கோர்ட்டில் டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா டிடி எடுத்து கொடுத்துருவாங்க கோர்ட்டில். அப்படி டி ராஜேந்தர் வந்து 1 கோடி ரூபா வந்து டிடி எடுத்து கோர்ட்டில் கொடுத்துட்டாரு. இந்த வழக்கு நடந்தது. இந்த வழக்கு நடந்ததில் 2 பேருக்கும் பெருசாக வந்து சுமூகமாக ஒரு முடிவு எட்டப்படலை. அதுக்கப்புறம் ஆர்பிட்ரேஷன் சொல்லுவாங்க, மீடியேஷன் சொல்லுவாங்க கோர்ட்டில். 2 பேரும் ஒரு இடத்துல சந்திப்பாங்க கோர்ட்டில். சந்தித்து, அதாவது 2 பேரும்னா ஐஸ்வரி கணேசன் சிம்பு கிடையாது, அந்த சம்மந்தப்பட்ட பார்ட்டிங்க அவங்களோட வக்கீலுங்கள்லாம் சந்தித்து பேசுவாங்க. பேசி வந்து அதில் ஒரு முடிவு வருமானு பார்ப்பாங்க. அப்படி முடிவும் வரல. அந்த மாதிரி வரலைன்னும் போது கோர்ட்டுக்கே மறுபடியும் இந்த வழக்கு வருது. கோர்ட்டில் என்ன தீர்ப்பு சொல்கிறாங்க அப்படின்னா, 1 கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்தது தெளிவாக அக்ரிமெண்ட்டில் இருக்குது, வேறு வந்து எதுவுமே கிடையாது. ஐஸ்வரி கணேசன் வந்து செலவழித்ததுக்கான கணக்கு அதெல்லாம் வந்து சிம்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, டி ராஜேந்தர் என்ன சொல்லியிருக்கார் கோர்ட்டில் அப்படின்னா, 365 நாள் வேறு எந்த படத்துலையும் நடிக்கலை, இந்த படத்துக்காண்டி ஒதுக்கப்பட்ட டேட்ஸு அது அவங்க தான் சிம்புவை பயன்படுத்திக்கல, எங்கள் மேலே எந்த தப்பு இல்லைங்கிறது, 365 நாள் வந்து வேறு எந்த படத்துலையும் நடிக்கலைங்கிறதுக்கான ஆதாரங்களை வந்து கோர்ட்டில் வந்து டி ராஜேந்தர் கொடுக்குறாரு. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க, அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்குது, 1 கோடி ரூபா அது வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே படத்தை முடிக்கலைன்னா அந்த 1 கோடி ரூபாயே சிம்பு திருப்பி தர வேணான்னு இருக்குல்ல, அதன்படி பார்த்தீங்கன்னா தீர்ப்பு சொல்லிடுறாங்க. அந்த 1 கோடி ரூபா கோர்ட்டில் இருக்குல்ல டெபாசிட், அது சிம்புக்கே திருப்பி தர சொல்லிடுறாங்க. சிம்புக்கு வந்துருச்சு அந்த 1 கோடி ரூபா. ஓகே சார், இப்போ எல்லாத்தையும் வச்சு கணக்கு பண்ணுறப்போ சார், இப்போ கோர்ட் வரையும் கேஸ் போயிடுச்சுன்னா இவங்க எதுக்கு ஷூட்டிங் வந்து நிப்பாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது சார். ஏன்னா கோர்ட் சம்மந்தப்பட்டு நிப்பாட்டி இருக்கணும். ஆனால் டி ராஜேந்தர் சார் ஒரு வாய்ஸ் ஓவர் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாரு, அதில் கோர்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தானே சார் சொல்கிறாரு. ஸோ அது என்ன ஆக்சுவலான அதுதான், அதாவது வந்து இந்த 1 கோடி ரூபாயை கொடுத்தாச்சு, ஆனாலும் இந்த வழக்கில் வந்து மேல்முறையீடு போக முடியும். அதாவது வந்து அப்பீல் போய் இந்த மாதிரி எனக்கு இந்த நியாயங்கள் வேணும் அப்படின்னு வந்து ஐஸ்வரி கணேசன் கேட்க முடியும். ஆனால் ஐஸ்வரி கணேசன் என்ன பண்ணுறாருனா, இது இனிமேல் கோர்ட்டில் நடத்த வேண்டாம்னு சொல்லி, அது என்ன காரணம்னு தெரில, வழக்கு தோற்று போயிடும்னு நினச்சாரா என்னன்னு தெரில, நீண்ட காலம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த வழக்கே வந்து வித்ட்ரா பண்ணிட்டார், வாபஸ் வாங்கிட்டார். ஐஸ்வரி கணேசனே வாபஸ் வாங்கிட்டார். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து சிம்பு அடுத்த படம் என்ன கமிட் ஆவார் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லணும், தக் லைஃப்பில் சிம்பு நடித்தார்ல, அந்த நேரத்தில் இந்த பிரச்சனை வந்துச்சு. அந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா தக் லைஃப்பை நிறுத்துறதுக்கான சில முயற்சிகள்லாம் நடந்துச்சு. ஆனால் அது அன்னைக்கு நடக்கலை. அது வந்து அங்கே இருக்கிற சங்கங்கள்லாம் பேசி, இல்லைங்க ஒரு படத்தினுடைய ஷூட்டிங்கு அதை நிறுத்த வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டாங்க ஐஸ்வரி கணேசனை. அது அன்னைக்கு அப்படி நிறுத்தப்படலை. ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பணம் அவர் கேட்குறாரு, 1 கோடி ரூபா கொடுத்துருக்காரு, அது இல்லாமல் செலவெல்லாம் சேர்த்து 14 கோடி கொடுக்கணும்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஸோ அது தனக்கு வராமல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தில் சிம்பு நடிக்கிறாரு, அதை வந்து நம்ம வந்து அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசனில் வந்து நீங்கள் வந்து தடை பண்ணுங்கன்னு சொல்லி பேசுகிறாரு. ஆர்கே செல்வமணி வந்து பெப்சி மூலமாக பார்த்தீங்கன்னா அரசன் படப்பிடிப்புக்கு சிம்பு வந்து இந்த பணத்தை வந்து செட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி நடத்தக்கூடாதுன்னு ஒரு தடை போடுறாரு. அந்த படம் வந்து இப்போ தற்காலிகமாக வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு நடுவில் என்னென்னா, சிம்புவே நேரடியாக போயிருக்காரு ஐஸ்வரி கணேசன்கிட்ட போய், இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து 14 கோடி கேட்குறீங்க, நான் ஒரு 5 கோடி கொடுத்துட்றேன், இதை வந்து முடிச்சுக்கலாம் அந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் ஐஸ்வரி கணேசன் வந்து இறங்கி வரல. இல்லை, நான் கேட்குற பணம் வந்தால் தான் நான் இதை விட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த பிரச்சனை, இந்த 2 பேருக்கும் கருத்து மோதல்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இதில் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து தானு சார் வந்து அரசன் படத்தினுடைய தயாரிப்பாளர், அவர் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான தயாரிப்பாளர், அவர் தலையிட்டிருக்காரு, அவரும் தலையிட்டு பேசி பார்த்துருக்காரு. ஆர்கே செல்வமணி தலையிட்டு பேசி பார்த்துருக்காரு. முக்கியமாக இருக்கிற பல பேர் வந்து தலையிட்டு பேசியிருக்காங்க. தயாரிப்பாளர் சங்கம் பேசியிருக்காங்க, நடிகர் சங்கம் பேசியிருக்காங்க. எல்லாமே மீறி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்றுமே நடக்கலை அப்படின்னும் போது ஐஸ்வரி கணேசன் ரொம்ப பிடிவாதமாக இருக்காரு. ஒரு பக்கம் சிம்பு அவர் என்ன சொல்கிறாரு, நான் வாங்கின 1 கோடியை வேணால் நான் திருப்பி தரேன், கோர்ட்டில் வந்து திருப்பி எனக்கே கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் அதை நான் திருப்பி கொடுக்குறேன், மற்றபடி இதுக்கான செலவெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது, வட்டிலாம் நான் கட்ட முடியாது, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, நான் 365 நாள் எந்த படத்துலையும் நடிக்காமல்
இந்த படத்துக்காண்டி வெயிட் பண்ணேன்னு அவர் பக்கம் வாதத்தை சொல்றாரு. டி ராஜேந்தரும் அதான் சொல்றாரு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில பெப்சி தலையிட்டு இந்த படத்தினுடைய படப்பிடிப்பை நிறுத்தியிருக்காங்க. ஓகே சார். அண்ட் சேம் டைம்ல பாத்தீங்கன்னா சார், இதுக்கு முன்னாடியே சிம்புக்கு வந்து இந்த மாநாடு படம் ரிலீஸ் ஆகிறப்பே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து கேன்சல் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. அந்த டைம்லாம் சிவகார்த்திகேயன் ஃபோன் அடிச்சாரு, அதுக்கப்புறம் விஜய் சார் ஃபோன் அடிச்சாங்கன்னா சிம்பு சார் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்பவும் இதே பிரச்சனை தான் இருந்தது அது சார், இல்லை இப்போதான் இந்த படத்துக்காக இந்த வெந்து தணிந்த காடு படத்துக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனைகள் வருதா சார்? இந்த வெந்து தணிந்த காடுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை வருது. இதுக்கு முன்னாடி வந்து ட்ரிபிள் ஏன்னு ஒரு படம் நடிச்சார் இல்லையா, அந்த மைக்கேல் அன்பானவன் ராயப்பனா அவருக்கு நடிச்சு கொடுத்தாருல்ல, அவரு வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லி சரியா படப்பிடிப்புக்கு வரல, எனக்கு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு, அந்த நஷ்டத்தை ஈடுகட்டதுக்கு இன்னொரு படம் நடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னாரு, ஆனால் நடிச்சு கொடுக்கல. ஸோ அதனால என்னோட நஷ்டத்தை வந்து சரி பண்ணிட்டு தான் வந்து அடுத்தடுத்த படங்கள் வந்து சிம்பு நடிக்கணும், என்னோட நஷ்டத்துக்கு வந்து அவர் பதில் சொல்லணும் அப்படின்னு அவர் ஒரு போராட்டம் நடத்திட்டு இருந்தார். அது ஒரு காலகட்டம். அந்த நேரத்தில் தான் அந்த பிரச்சனையெல்லாம் வந்துச்சு. ஸோ இப்போதான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. என்னை கேட்டிங்கன்னா, ஒரு படப்பிடிப்பை வந்து பெப்சி வந்து தலையிட்டு நிறுத்தலாமா அப்படின்னா நிறுத்துறது வந்து சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு தயாரிப்பாளராக. ஏன்னா ஒரு தொழில், இப்போ தானு சார் ஒரு தயாரிப்பாளர், இப்போ ஐஸ்வரி கணேசன் சிம்பு 2 பேருக்கு பிரச்சனை. தானு சார் வந்து வேற தயாரிப்பாளர், அவர் வந்து பணம் போட்டு படம் எடுக்கிறார், வெற்றிமாறன் வந்து டைரக்ட் பண்றாரு, பல பேர் இப்போ முன்னணி நட்சத்திரங்கள் நடிக்கிறாங்க, அனிருத் மியூசிக் பண்றாரு. ஆல்ரெடி இப்போ 20 நாள் கோயில்பட்டியில் செட்டு போட்டு எடுத்தாங்க, இங்கே ஃபிலிம் சிட்டியில் வந்து செட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. இது இல்லாமல் இங்கே 15 நாள் சென்னையில் வந்து ஷூட்டிங் நடத்திருக்காங்க. மொத்தத்தில் ஒரு 35 நாளுக்கு மேலே ஷூட்டிங் நடத்திருக்காங்க சிம்பு வச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு பெரிய செலவாயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 கோடி ரூபா ஆயிருக்கும் அவருக்கு. ஸோ 15-20 கோடி ரூபா அவர் எங்கே வாங்கி போட்டுக்காரு? வட்டிக்கு வாங்கி போட்டுக்காரு. அவர் வந்து கை காசு போட்டுக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது அந்த 15லேருந்து 20 கோடி வாங்கி போட்ட ஒரு தயாரிப்பாளர் தானு சார், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 மாதம் 2 மாதம் படப்பிடிப்பு நிற்கிதுன்னா இந்த வட்டி நஷ்டம் தானே, தேவையில்லாத பிரச்சனைகள் தானே இதெல்லாம். அதனால் ஒரு தயாரிப்பாளர் அவர் பாதிக்கப்படுறார் அப்படின்னும் போது அது சரியாக வராதுன்னு நான் நினைக்கிறேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த சினிமாக்குள்ளே நிறைய பஞ்சாயத்துகள் வர்றது வந்து இயல்பான ஒரு விஷயம்தான். இதை விட பெரிய பெரிய பஞ்சாயத்துகள்லாம் வந்திருக்கு. எப்போவுமே எப்படின்னா படப்பிடிப்பை நிறுத்துறது அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு கோணமாக இருக்காது. படப்பிடிப்பு வாட்டம் நடந்துட்டு இருக்கட்டும், பஞ்சாயத்து பண்ணி பேச முடியும். எத்தனையோ பேர் இருக்காங்க, தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது, இயக்குனர் சங்கம் இருக்குது, நடிகர் சங்கம் இருக்குது, பெப்சி இருக்குது, எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு பேசலாம். ஏன்னா எல்லாத்துலேயுமே பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க, முக்கியமான ஆளுங்க இருக்காங்க. இப்போ நாசர் சார் வந்து நடிகர் சங்க தலைவராக இருக்காரு. இப்படிலாம் இருக்கும்போது ஏன் வந்து ஒரு படப்பிடிப்பை நிறுத்தணும்? தொடர்ந்து வந்து படப்பிடிப்பு வாட்டம் ஒன்று நடந்துட்டு இருக்கட்டும், பஞ்சாயத்து பேசி இதை முடிக்க முடியாதா? முடிக்க முடியும். 2 பேருக்கும் வயா மீடியான்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ சிம்பு வந்து 5 கோடி கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டு தான் சொல்கிறாங்க. 5 கோடி இல்லை, நீங்கள் ஒரு 8 கோடி கொடுத்துருங்க அப்படின்னோ, இல்லை ஒரு ஏதோ ஒன்று முன்ன பின்ன பேசி இதை முடிவுக்கு கொண்டு வரணுமே தவிர இது நீட்டிச்சுட்டு போகிறது தப்பு. ஆல்ரெடி வந்து இது நடந்தது, சங்கங்களுக்கு நடுவில் பிரச்சனை வந்தது, அது பஞ்சாயத்து பண்ணி தீர்வு ஆகலைன்னு கோர்ட்டுக்கு போனார். கோர்ட்லேருந்து இப்போ வெளில வந்துட்டார். நியாயமாக பார்த்தா இந்த பிரச்சனை கோர்ட்டுக்கு போயிருக்கு. கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த பிரச்சனையை கொண்டு வரதுங்கிறது சரியாக வராது. கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டாக கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனால் அது வந்து எப்படின்னா, இப்போ ஐஸ்வரி கணேசன் சாரையும் நம்ம தப்பாக சொல்ல முடியாது. இப்போ அவர் வந்து ஐஸ்வரி வேலன் காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் கனெக்ட் ஆனவர் தான். அவங்க அப்பாவே ஒரு குணச்சித்திர நடிகர், காமெடி நடிகர், எம்ஜிஆரோட ரொம்ப கூட இருந்தவர், அரசியல்லாம் ஈடுபாடில் இருந்திருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சினிமா பாரம்பரியம், சினிமா பின்புலம் உள்ளவர் தான் ஐஸ்வரி கணேசன். ஐஸ்வரி கணேசனே ஆரம்ப காலத்தில் நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. 4 ஹீரோவில் ஒருத்தர், அந்த மாதிரிலாம் படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது சினிமா அவருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் சினிமாவை நேசித்து தான் அவரும் படம் எடுக்க வந்திருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய படங்கள் எடுக்கிறதுக்கு 1-2 பேர் தான் இருக்காங்க. ஒரு சன் பிக்சர்ஸ் இருக்காங்க, ஒரு ஏஜிஎஸ் இருக்காங்க, ஒரு ஐஸ்வரி கணேசன் இருக்காங்க, வேற கார்பரேட் நிறுவனங்கள் இவ்வளோ தான் இருக்காங்க. இது இல்லாமல் இண்டிவிஜுவல் தயாரிப்பாளர்னா ஒரு தானு சார் இருக்காரு, ஒரு சௌத்ரி இருக்காரு, வேற யாரும் இல்லை. சினிமா தயாரிக்கிறதே இன்னைக்கு கஷ்டமா இருக்கு. சினிமா தயாரிப்பாளர்களுக்கு ஏகப்பட்ட சிக்கல் கஷ்டங்கள் இருக்கு. சினிமா பின்புலம் டி ராஜேந்தர் சார் பல வருடங்களா சினிமாவில் உள்ளவர், ஒரு சாதனையாளர். அவருடைய மகன் அவரும் வந்து நல்ல ஒரு கெட்டிக்காரமான ஒரு நடிகர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களும் சினிமா பின்புலம், இவரும் சினிமா பின்புலம், எல்லாம் இருந்து ஈகோ பிரச்சனை தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகும். இந்த நயன்தாரா மேட்டர் நடந்துச்சுல்ல, நானும் ரவுடி தான்ல 3 செகண்ட் கிளிப்பிங்ஸை வந்து தனுஷ் கொடுத்துருக்கலாம், ஆனால் முடியாதுன்ட்டாரு. நீ கொடுக்கலைனாலும் நான் வைப்பேன் அப்படின்னும் போது ஈகோ பிரச்சனை தான். ஒருத்தருக்கு நீ என்ன பண்ணுறது, நான் என்ன பார்த்துக்கிறேன்னு வந்து 10 கோடி ரூபா கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்காரு. இப்போ இந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்னொரு பக்கம் சினிமாவில் சில விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா, ஆடுகளம் கதிரேசன் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட தனுஷ்க்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுத்துட்டு தனுஷனுடைய தேதிக்காண்டி ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்காரு. அந்த தேதி வரல, அடுத்தடுத்து வேற வேற படங்கள் நடிக்கிறாரு. அந்த நேரத்தில் பெப்சியை வச்சு படப்பிடிப்பு நிறுத்த சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு பெப்சி வந்து கோஆப்ரேட் பண்ணல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் முரளி இருக்கார்ல, அவருக்கும் தனுஷை வச்சு ஒரு படம் எடுத்தார். ஷூட்டிங் எல்லாம் கூட போச்சு, தனுஷே டைரக்ட் பண்ணார். அந்த படமும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் செலவாகி நின்று போச்சு. தனுஷ் தொடர்ந்து தேதி தரல, அதில் எனக்கு பெரிய நஷ்டம். அதனால் அதை கொடுக்காம வந்து படப்பிடிப்பு கோஆப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு அவருமே பெப்சி கிட்ட கேட்டார். அன்னைக்கு பெப்சி வந்து கோஆப்ரேட் பண்ணல. ஆனால் இன்னைக்கு வந்து பெப்சி வந்து கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏன் கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்கன்ற கேள்வி வருது. ஏன் கோஆப்ரேட் பண்ணாங்க, எதுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க, இந்த கேள்விகள் இதுக்கு பதில் இதெல்லாம் விட்டுட்டு பொதுவாக சினிமாவில் ஒரு படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, சினிமாவில் இன்னைக்கு 1000 பிரச்சனை இருக்கு, தயாரிப்பாளருக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. நான் சொன்ன மாதிரி அப்படி இருக்கும்போது நடந்துகிட்டு இருக்கிற படப்பிடிப்பை நிறுத்துறது சரி கிடையாது. அதாவது ஒரு தொழிலை முடக்கணும்னு நினைக்கிறது சரி கிடையாது. சிம்புக்கு இன்னொரு பக்கம் ரொம்ப கோவத்தை இது உண்டு பண்ணியிருக்கு. அது ஏன் அப்படின்னா, டி ராஜேந்தர் சாரும் பயங்கர கோவப்பட்டிருக்காரு. ஏன் அப்படின்னா, இந்த காசா கிராண்ட் இருக்காங்கல்ல பில்டர்ஸ், அவங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து சிம்பு நடிச்சு கொடுக்கறதுக்கு பணம் வாங்கியிருக்காரு. 3.5 கோடி ரூபா வாங்கியிருக்காரு, மொத்தமாக வாங்கியிருக்காரு. ஸோ அவங்க ஒரு செட்டு போட்டிருக்காங்க. அவங்க ஒரு டோட்டல் குரூவோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்டர்ல இருந்து கேமராமேன்ல இருந்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சிம்பு போய் அதில் நடிச்சு கொடுக்கணும். ஸோ அதுக்கும் வந்து இந்த பெப்சி வந்து கோஆப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கும் தடை போட்டிருக்காங்க. ஸோ சிம்பு அவர சைடில் என்ன நினைக்கிறாருன்னா, எல்லா பக்கமும் என்னை முடக்க பார்க்குறீங்க, இது சினிமாவில் பிரச்சனை, சரி சினிமாவை நிறுத்தி வச்சிருக்கீங்க, அது சரி கிடையாது. இருந்தாலும் அவரோட வாதம், நீங்கள் ஏன் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் கை வைக்கிறீங்க, இப்போ எனக்கு அதில் வர வேண்டிய 3.5 கோடி ரூபா வராமல் போச்சு, திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆயிடுச்சு. அதுக்கு போட்ட செட்டு அதெல்லாம் அவங்க வந்து காம்பன்சேஷன், அதாவது எங்களுக்கு நஷ்டமாச்சுன்னு அவங்க கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இப்படி வந்து என்னை பிரச்சனைக்குள்ளே மாட்டி விட பார்க்குறீங்கன்ற மாதிரி சிம்புவோட வாதம். கண்டிப்பாக சார். அண்ட் சேம் டைமில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எல்லாரோட ஃபேன்ஸுக்கும் இருந்த ஒரு விஷயம் வந்து, டிஆர் சார் ஒரு விஷயம் வந்து பேசுகிறாரு அப்படின்னாலே அது வந்து ரொம்ப நியாயமாக இருக்கும், நேர்மையாக இருக்குன்றது. அதை தாண்டி இப்போ தான் ஒரு கொஞ்சம் உடல்நிலையெல்லாம் சரியாகி இப்போ தான் ஒரு நல்ல ஸ்டேஜில் திருப்பி வரப்போ பயங்கர ஒரு ஹாப்பியான விஷயமா இருக்குது. ஆனால் திருப்பி அந்த வாய்ஸ் ஓவர் வந்து கேட்குறப்ப அதுக்கு முன்னாடி அவ்வளோ வருத்தம், சோகம், இந்த பிரச்சனைகள் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி சிம்புக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் டிஆர் அவர்கள் வந்து பேசுவாங்க, குரல் கொடுப்பாங்கன்றது இது தொடர்ந்துகிட்டே இருக்கு சார். இந்த லைஃப் டைமாகவே இது தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதுக்கு என்ன ரீசன், மெயின் ரீசன்? சிலம்பரசன் வந்து தன்னை சரி பண்ணிக்கணும், அதான் உண்மை. சிலம்பரசன் வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி, இப்போ கிடையாது, சரியாக படப்பிடிப்புக்கு போகிறதில்ல, டப்பிங்க்கு போகிறதில்ல, இந்த மாதிரி நிறைய வந்து பிரச்சனைகள் தயாரிப்பாளர்கள் கொடுத்துட்டு இருந்தார். அது காரணம் வந்து அவர் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தாரா, இல்லை வந்து இது வந்து பெருசாக இந்த லைஃப்பை வந்து நினைக்கலையா, சினிமா லைஃப்பை அப்படின்னு நமக்கு தெரில. ஆனால் சிலம்பரசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மல்டி டேலண்டட், எல்லா திறமையும் இருக்குது. ஆட்டம் பாட்டம் நடிப்பு எல்லாமே இருக்குது. அவங்க அப்பா எப்படி டி ராஜேந்தர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணுவாரோ, இசையிலேருந்து ஒளிப்பதிவுலேருந்து டைரக்ஷன்லேருந்து நடிப்புலேருந்து என்ன பண்ணுவாரோ, அதே மாதிரி சிலம்பரசனும் பண்ணுவார். அவர் ஆல்ரெடி டைரக்ட் பண்ணியிருக்காரு, இசையமைச்சிருக்காரு, பாட்டு பாடியிருக்காரு. ஸோ ஒரு திறமசாலி சிலம்பரசனை பொறுத்த வரைக்கும் ஒரு திறமசாலி, ஒரு சினிமாக்கான ஹீரோ, சினிமாக்கான மெட்டீரியல், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சிலம்பரசனுக்கு இருக்கிற மார்க்கெட்டு தொடர்ந்து அவர் படங்கள் நடிக்கிறதே கிடையாது. நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அவர் தொடர்ந்து கண்டினியூவாக படமே கொடுக்க மாட்டார். கொடுக்காட்ட கூட அவருக்கு இருக்கிற ரசிகர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எப்போவுமே சிலம்பு ரசிகராக தான் இருப்பாங்க, டைகாட் ஃபேன்ஸாக இருப்பாங்க. அப்படி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அது அந்த மாதிரி ஒரு உணர்வோட ஒரு நடிகனோட ரசிகர்கள் கனெக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அப்படி வந்து கனெக்ட் ஆகின ஒரு குரூப் தான் சிலம்புடத்தனோட ரசிகர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது சிலம்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமீபத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் இப்போ சரி பண்ணிட்டார். இப்போல்லாம் கரெக்டாக ஷூட்டிங் போகிறாரு, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பட் எதாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஐஸ்வர்யா கணேசனுக்கு ஒரு தேதி கொடுத்து படத்தை முடிச்சு கொடுத்துருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று முன்ன பின்ன பேசி முடிச்சிருக்கலாம். இந்த வழக்கே விடுங்க, இந்த வழக்கு ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து AAA இந்த மாதிரி வந்துச்சு, அதுக்கு முன்னாடி சில பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதுக்கு சிலம்பரசனும் ஒரு காரணம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவர் வந்து வாங்கினாரு, படம் நடிச்சு கொடுத்தாரு, கரெக்டாக வந்து முடிச்சு கொடுத்தாரு அப்படின்னா இந்த பிரச்சனைலாம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. சில பிரச்சனைகள் அது சில நேரங்களில் சில பேருக்கு நடக்கும், அது நம்ம இயல்பாகவே வேற நடக்கும், அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி ஒரு கேட்டகரியில் தான் சிலம்பரசன் வராரு. இனிமையாச்சும் வந்து அதை வந்து அவர் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். எப்படின்னா சரி பண்ணி அந்த ட்ராக்ல வந்து வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவருடைய மார்க்கெட்டு அவரோட இடத்த பிடிச்சிருவாரா, அவர் இவரோட இடத்த பிடிச்சிருவாரெல்லாம் பேசுகிறாங்கல்ல, அது மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்புவோட இடத்த யாராலையுமே பிடிக்க முடியாது. சிம்புவோட இடம் எப்போவுமே சிம்புக்கான இடம், அதை யாராலையும் நெருங்க கூட முடியாது. கண்டிப்பாக சார். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசினப்போ எனக்கு ஒரு விஷயம் தேவைப்பட்டுச்சு. இந்த ஹீரோ இந்த படப்பிடிப்பை தாண்டி அதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னீஷியனோட உழைப்பும் இருக்குது, அவங்களோட குடும்பங்களையும் நம்பி தான் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க அப்படின்றது ஆஸ் அ ப்ரொடியூசராக நீங்கள் பேசுகிறப்போ எனக்கு அது தெரிஞ்சிச்சு. அண்ட் வந்து இந்த பிரச்சனை சீக்கிரம் வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம் சார். அண்ட் நேர்மையான மிக உண்மையான தகவலுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சார். நன்றி.